ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். வெஜ் பிரியாணி பண்ணலாம் லஞ்சுக்கு, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது. அதனால் ஒன் பாட் ரைஸ் மாதிரி எதாவது பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு ஒர்க் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வெஜ் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். இது பர்ஃபெக்டான வெஜ் பிரியாணியான்லாம் எனக்கு தெரியாது. பட் இது எங்களோட ஸ்டைல். யூஸ்வலாக நான் வந்து வெஜ் பிரியாணிலாம் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இங்கே வந்து தயிர் உர குத்துறதுக்காக பால் வந்து காய்ச்சிக்கிறேன். டெட்ரா பேக் பாக்ஸ்லலாம் வந்து மில்க் வாங்குறீங்கன்னா அதை விட இந்த பேக்கெட் பாலில் தான் வந்து கர்ட் வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கிது. கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பேக்கெட் பாலில் இருக்கிற கர்டு தான் வந்து கொஞ்சம் தயிர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். வெஜ் பிரியாணிக்கு என்னென்ன மசாலாஸ் வேணும் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜ் பிரியாணிக்கு வந்து கீ அதுக்கப்புறம் ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். நான் இன்றைக்கி வெறும் கீலையும் பண்ணலாம், வெறும் ஆயிலையும் பண்ணலாம். பட் இந்த கீ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. இங்கே வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுற மசாலாஸ். அதுக்கப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதினா லீவ்ஸ், அப்புறம் கொத்தமல்லி இலை இது ரெண்டும் வந்து இது கூடயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன மசாலாஸ் நம்மளுக்கு வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். உப்பு இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜீஸ்லாமும் நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அது எனிவேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா தூக்கி தான் போடுவேன். அது எதுலேயும் ஆட் பண்ணவும் முடியாது. ஸோ இதில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு 1 to 1 1/2 minutes வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த காயெல்லாம் வந்து கொஞ்சம் வெந்திருக்கும். ஒரு 20-25% வெந்திருக்கும். இது கூட வந்து நம்மளுக்கு ரைஸ்க்கு ஏற்றாப்புல தேவைப்படுற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கர்ட் கூட ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும். அதுவும் வந்து அந்த வெஜ் பிரியாணிக்கு நல்லாவே வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணி 2 விசில் வரைக்கும் குக்கரில் விட்டாச்சு. இந்த ரைஸ் வந்து நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, டெய்லி யூஸ் பண்ணுறது, அதில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து பிரியாணி ரைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஹேர் கேர். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னாலும் இதை ட்ரை பண்ணலாம். இல்லைனா டேண்ட்ரஃப், அந்த ஸ்கேல்ப் இச்சினஸ் இருக்கும்ல, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். எந்த ப்ராடக்ட் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் பிரிங்கராஜ் பவுடர், அதுக்கப்புறம் ஆம்லா பவுடர், ஹெனா பவுடர், அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் பவுடர் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணி வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கலாம். ஆர் பக்கத்துலேயே நாட்டு மருந்து கடையில் இருக்குன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த பிராண்டுலாம் நான் வந்து சொல்லலை. எந்த பிராண்டாக இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். ஸோ இது வந்து வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து சம்டைம்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நான் இது வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸ்கேல்ப் அதுக்கப்புறம் ஹேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டோன்னா கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். நல்லா கண்டிஷ்னிங்காக இருக்கும் நம்மளோட ஹேருக்கு. பட் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸாவது நம்ம யூஸ் பண்ணலாம் அது. இது வந்து ஐக்கியாவில் வாங்கின பாத் மேட். இது கீழே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் யூஸ் பண்ணும்போது ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பாத் மேட் வந்து ஆன்டி ஸ்லிப் பாத் மேட் தான். அதனால் பிரச்சனையே இல்லை. குட்டீஸ் இருந்தாங்கன்னா கூட இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்காக. ஸோ பெட்ரூம்லலாம் மெயினாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா அப்சார்வும் பண்ணுது தண்ணியை. இப்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த லிண்ட் ரோலர் ஐக்கியாவில் ஷாப் பண்ணியிருந்தேன். இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து நிறைய ஷீட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஷீட் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஷீட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து அது ரோல் பண்ணி நம்ம அந்த யூஸ் பண்ண ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கவுச்சுக்கு, அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிள் சேர்ஸ்லாம் இருக்குல்ல, அது துடைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த குட்டி குட்டி ஹேர்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் பெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஹேர் கூட சூப்பராக ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற ஏதாவது பொடி இதெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கவுச்சில் இருக்கிறது நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கும். இது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணனா ஒரு கவுச் வந்து க்ளீன் பண்ணலாம் நல்லாவே. இப்போ அதுலேயே வந்து நிறைய ஹேர், அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த பெட்ஷீட்ஸ் இருக்குல்ல, அது மேலே கூட நம்ம ஃபாஸ்ட்டாக ரோல் பண்ணிடலாம். நம்ம வேக்யூம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை வச்சு நம்ம குட்டீஸ் கிட்ட கொடுத்தா கூட அழகாக ரோல் பண்ணுவாங்க.
இது வந்து அந்த பால்கனி ஸ்லைடிங் டோர் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்ட் அடிக்கடி சேர்ந்துரும். ஏன்னா வெளி பக்கமாக இருக்கிறதுனால அந்த மண் அதெல்லாம் வந்துரும். அது க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து டிஷ் வாஷ் லிக்விட், அதுக்கப்புறம் தண்ணி இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். அப்படி ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு க்ளீனிங் மெத்தட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து டிஷ் வாஷ் லிக்விட், அதுக்கப்புறம் தண்ணி. மோஸ்ட்லி வந்து வெறும் ப்ளெயின் வாட்டரில் க்ளீன் பண்ணாலே க்ளீன் ஆகிடும். பட் இந்த பால்கனி டோர்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணல. அதனால் கொஞ்சம் சோப் போட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஒரு குச்சி மாதிரி வச்சு அந்த கிளாத்தில் டைப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன கேப்ஸ்லலாம் நம்மளோட கை வச்சு க்ளீன் பண்ணும்போது போகாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். இப்போது பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் வந்து இட் டேக்ஸ் ஹார்ட்லி 30 மினிட்ஸ். ஒரு பால்கனி ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணுறதுக்கே 30 மினிட்ஸ் தான் எடுக்கும். இந்த மாதிரி 2-3 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் நான் ரொம்ப நாளாகவே பண்ணலை. அதனால ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த வெளியில் அந்த பாட்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கூட காற்றுல ஃபுல்லாக பட்டு பட்டு அந்த பால்கனியோட என்ட்ரன்ஸ் இடத்துலலாம் வந்து நிறைய மண் இருந்தது. அதெல்லாம் ஒரே நாளில் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, இந்த கீழே இருக்கிற மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறோமே, அப்படியே அந்த டோர் எல்லாமும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பண்ணிகிட்ருந்தேன். மேலே வரைக்கும் ஸ்டூல் போட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறதுக்கு லேசினஸ் இருந்தது. அதனால் அந்த குச்சி வச்சே க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து அந்த கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுனால அந்த டோர் லாக் பண்ணுற இடத்துலலாம் கூட டர்ட் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன் டைமில் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் எனக்கே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது அது க்ளீனாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இந்த பால்கனியில் அந்த பாட்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அது வந்து கீழே இருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இலையெல்லாம் கீழே விழுது. ஆல்சோ மண் இதெல்லாம் வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணுற மாதிரி ரொம்ப டீடியஸ் ஜாப் ஆகிடுச்சு எனக்கு. டெய்லி கண்டிப்பாக பண்ண முடியல, டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மெட்டல் ஸ்டாண்ட்ஸ்லாம் வருதுல்ல, பாட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வாங்கி சரி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இப்படி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 ஆர் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆகிடும். அங்கே எல்லா இலை, மண் எல்லாம் கீழே இருக்கும். அதை டெய்லியும் என்னால் க்ளீனே பண்ண முடியலன்றதுனால தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ டெய்லியும் வந்து பண்ணாட்டி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணும்போது அந்த பாட்ஸை மூவ் பண்ணி பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாண்ட் மேலேயே நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கேப்ஸில் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா எல்லா பாட்டும் மூவ் பண்ணி பண்ணுறதுக்கு மோர் தென் 1 ஹவர் ஆகும் எனக்கு. ரொம்ப ஸ்லோவாக நம்ம க்ளீனாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 1 ஹவருக்கு மேலே ஆகும். இது வந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஏன்னா கீழெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வைக்கல, தரை மட்டும்தான் இருக்குது. அதனால் ஈஸியாக வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. இதில் வந்து நான் ஆக்சுவலி 3 பாட் வைக்கலாம். பட் நான் 4 கூட வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருந்தது. நம்மக்கிட்ட இருக்கிறதுலாம் வந்து குட்டி குட்டி பாட் தானே, அதனால நான் 4 வச்சுருந்தேன். இப்போது ஓரளவு ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்படி தான் இருக்குது பால்கனி இப்போது. ஸோ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். பாய்.